வணக்கம் சார். நமஸ்காரம் தேவா. நமஸ்காரம் நமஸ்காரம். சார், தமிழ்நாட்டுல தொடர்ந்து சிக்கல் போயிட்டே இருக்கு சார். இந்த மாதிரி விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுல தொடர்ந்து சிக்கல் ஏற்பட்டுட்டே இருக்கு. இதற்கான காரணம் என்ன சார்? ராகுல் காந்தி. ஓகே சார், ராகுல் காந்தி மட்டும்தான் காரணமா சார்? தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு அரசியல் ரீதியாக நான் சொல்லுகிறேன், ஒரு முந்திரி கொட்டை மாதிரி முந்து கொண்டார். இப்பொழுது விஜயும் மேலும் தப்பிருக்கிறது என்று தான் நான் சொல்லுவேன். காரணம், விஜய்க்கு நல்ல மகத்தான வெற்றி கிடைத்திருக்கிறது. 108 சீட் என்பது சாதாரணமானது அல்ல. அதுவும் 2 வருடங்களுக்குள்ள. வாழ்க விஜய். விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு திறமையை ஆண்டவன் அவருக்கு நல்ல ஒரு வழிமுறை காண்பித்து 10 வருஷம் இல்ல 15 வருஷம் அவர் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு தமிழ் வெற்றி கழகம் வாழ்க என்று சொல்லலாம். காரணம், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தக்கூடிய ஒரே ஒரு சக்தி விஜய்க்கு தான் இருந்தது. ஆனால் அவர் தவறான பாதையில் செல்லுகிறாரோ என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது. அந்த அச்சத்தை வெளிப்படுத்துவதற்கு தேவா மூலமாக தங்களுடைய நேயர்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், அவசரப்பட்டு கொண்டார் ராகுல் காந்தி. விஜய் அப்புறம் அதை புரிந்து கொண்டார். மத்திய அரசாங்கத்தில் 2.5 வருடம் இன்னும் இருக்கிறது. தமிழகத்தில் நன்றாக சிறப்பாக ஆட்சி செய்ய வேண்டும் லோக்சபா தேர்தல் 2029க்கு முன்னதாக என்றால் மத்திய அரசை அவர் விரோதித்துக் கொள்ளக்கூடாது. ட்வீட் பண்ணியிருக்காரு, எல்லாம் சரி. திமுக மீது இருக்கக்கூடிய அந்த கோப தாபங்களை எல்லாம் பொதுமக்கள் விஜயினுடைய வாக்கு மூலமாக அறிவித்திருக்கிறார்கள். அதை மத்திய அரசுடன் சேர்ந்து கொண்டு, நான் நீங்க பாஜகவை எதிர்த்து யாரும் வாங்கினாங்களே, ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் 2024, 25, 25, 26 நிதிநிலை அறிக்கைகளில் மத்திய அரசாங்கத்திடமிருந்து வந்த பணத்தை, தொகையை பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 5 வருடங்களில் நான் இத்தனை லட்சம் கோடி கொடுத்திருக்கிறேன், அதற்கான கணக்குகளை கேட்டிருக்கிறார். அதுக்கு பதில் சொல்லவில்லை மு.க. ஸ்டாலின். ஆனால் வங்கிகளிலிருந்தும் ரிசர்வ் வங்கியிலிருந்தும் கடன் வாங்கி இருக்கிறார். ஆட்சியை விட்டு போகும் பொழுது மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஆட்சி போகிறது கையை விட்டு என்று தெரிந்தும் பல கடன்களை, 3 லட்சம் ரூபாய் கடன்களை வச்சு போட்டிருக்கிறார். ரிசர்வ் பேங்க் மூலமாக பல லட்சம் கடத்தை வாங்கியிருக்கிறார். ஆக மொத்தம் இந்த 15 லட்சம் கோடி பணம் எங்க போச்சு? யாரு இது பொதுமக்களுக்கு சேரவில்லை. அதை தவிர திருப்பி பணம் கொடு கேட்டு அதையெல்லாம் இப்போது விஜய் சமாளிக்க வேண்டிய நிலைமை வரும். அந்த பண நிலைமை குறித்து தான் விஜய் அவர்கள் நடுநிலையாக நின்று கொண்டு டைட் ரோப் வாக்கிங் என்று சொல்வார்கள், அதை செய்ய வேண்டும். விஜய் அரசியலுக்கு புதியவர். என்னுடைய அரசியல் 45 ஆண்டு காலம், எனக்கு வயது 75. நாடாளுமன்றத்திலிருந்து நான் குறைந்தது 8 அல்லது 9 பிரதமர்களை நேரில் பங்கெடுத்து அவர்கள் கொள்ளக்கூடிய கொள்கைகள், அந்த கட்சியினுடைய பாலிசிஸ், ப்ரோக்ராம், அணுகுமுறைகள், அதிகாரிகள் எல்லாத்தையும் பார்த்தவன் நான். பிரதமருடன், ஜனாதிபதியுடன், துணை ஜனாதிபதியுடன் 35-40 தேசங்களுக்கு சென்று அயல்நாடு பக்கோல்களில் தெரிந்து கொண்டார். இதையெல்லாம் புரிந்து கொண்டு கூட இவ்வளவு வருடம் ஆயும் எனக்கு அரசியல் ஒரு 5% தான் புரிஞ்சிருக்கு, இந்திய அரசியல். ஆனால் விஜய் அவர்களுக்கு நேற்று கட்சியை 2 வருடங்களுக்கு முன்னாடி கட்சியை தொடங்கினார், ஆட்சி பிடித்தார். மத்திய அரசை அவர் விரோதித்துக் கொள்ளக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. 2 காங்கிரசுடன் சேர்ந்து கொண்டு முதலிலேயே எல்லாத்தையும் கேட்ட க்ளோஸ் பண்ணிட்டார். ராகுல் காந்தி விஜயுடன் பேசும் பொழுது சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தை கட்சி எல்லாம் நான் கூட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. ஆனா காங்கிரஸ் முன்னாடி போயிடுது. ராகுல் காந்தி செய்த மாபெரும் தவறு, மு.க. ஸ்டாலினிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு, நாங்கள் எனக்கு வாக்கு கொடுத்தீர்கள், நன்றி, நான் இதை பிடிக்கவில்லை, கட்சி மாறப்போகிறேன், கூட்டணி மாறப்போகிறேன், 2029 நான் தங்களுடன் இருக்க மாட்டேன் என்று ஓப்பனா பேசிட்டு போயிருக்கலாம். விஜய்க்கு இன்று வாக்களிப்பு எண்ணிக்கை நடக்கிறது. 4ஆம் தேதி இரவு விஜய் வெற்றி பெற்றார் என்று தெரிகிறது. 5ஆம் தேதி அவர் அனௌன்ஸ் பண்றாரு ராகுல் காந்தி. இது என்ன அயோக்கியத்தனம்? ஃப்ராட் ஆன் தி தமிழ்நாடு 8 crore people. நீங்க திமுக தேவையில ஜெயிச்சீங்க 5 சீட்டு, அதை விஜய் கிட்ட போய் சமர்ப்பிக்கிறீங்க. நீங்க ஒண்ணு பண்ணி சிபிஎம் சிபியோட பேசிட்டு எல்லாம் ஒன்னா போயிருந்தா நல்லா இருக்கும். அதுங்கதான் விஜய் செய்த தவறு என்று நான் நினைக்கிறேன். ஆக மொத்தம் ஆளுநரை பற்றி தாங்கள் கேட்டீர்கள் தேவா. ஆளுநர் செய்வது சரி தப்பறு என்றதெல்லாம் நான் சொல்ல முடியாது. காரணம்,
ஒரு டிஸ்கிரிஷனரி பவர் இருக்கு. எஸ்ஆர் பொம்மை சுப்ரீம் கோர்ட் கேஸ்லயும் சரி, பல கேஸ்லயும் சரி, இந்த மாதிரி தொங்கு சபை வந்தால் ஆளுநருடைய முடிவே முடிவு என்று சொல்லியிருக்கிறார். அதையெல்லாம் ஆளுநர் அரசியல்வாதிகளிடம் மற்றும் வழக்கறிஞர்களிடம் பேசாமலோ கலந்து ஆலோசிக்காமலோ இருந்திருக்க மாட்டார். காரணம் என்ன என்று கேட்டால், ஆளுநர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செய்கைகளும் ஒவ்வொரு கடிதமும் சுப்ரீம் கோர்ட் முன்னாடி போய் நிற்கும். ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல யாராவது கேஸ் போடும். அவர் அணுகுமுறையில் நன்ன பண்ணிருக்க. 2 மாநிலங்களுக்கு கவர்னர், ஆனால் அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது இந்த ராஜேந்திர அறக்கேக்கர் என்பவர் RSS காரர். நீண்ட நாள் RSS இயக்கத்தில் இருந்தவர் மகாராஷ்டிராவில். அவருக்கு தெரியும் சட்ட நுணுக்கங்கள் எல்லாம். பல அரசியல்வாதிகளை அவர் கண்டிருக்கிறார். விஜய்க்கு உதவ வேண்டும் என்று அவர் விஜய் நினைத்திருந்தால் ஆளுநர் மூலமாக கடிதம் கொடுக்கும்போது இமெயில் கொடுத்திருக்க கூடாது. 38% வாங்கினேன் அது பண்ண சொல்லியிருக்க கூடாது. நேர போய் பார்த்து விஷயத்தை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் லெட்டர்லாம் கொடுத்துருக்கோம். 2 முறை பார்த்து விட்டார். ஆளுநரினுடைய செய்கை தவறு என்று நான் சொல்ல தயாராக இல்லை, சரி என்று சொல்ல நான் தயாராக நான் கமெண்ட் பண்ண முடியாது. ஆஸ் எ பத்திரிகையாளன் ஆளுநர் தன்னுடைய செய்கையை செய்தார். ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சிகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கடிதத்தை கொண்டு போயிருக்கும். ஸ்டாலின் நல்லா பிளேன் பண்ணிட்டார். நல்லா ஸ்டாலின் எல்லார்கிட்ட சொல்லிட்டு, நீங்க போறதுனா பொங்க இருக்கிறதுனா இருங்க, கூட்டணி விட்டு போகாதே, காங்கிரஸ் போச்சு அப்படின்னு சொல்லி காங்கிரஸுக்கு எதிர்த்து கலைப்பு விட்டார். இப்ப அவங்களுக்கு தர்ம சங்கடம். 2029 தேர்தலில் விஜயுடன் போட்டியிடுவதா திமுகவுடன் போட்டியிடுவதா, வாக்களிப்பது எப்படி? இது திமுகவுடைய பிரச்சனை. அதிமுகவுடைய பிரச்சனை இல்லை அவர்களோட எதிர்காலம். அதிமுகவை சாப்பிட்டு விடுவார் செங்கோட்டையின் மூலமாக. ஆனால் விஜய்க்கு யாருமே அரசியல்வாதி அருகே கிடையாது. தேவா ஒரு அரசியல் பிரச்சனை எதிர்நோக்க வேண்டும் என்றால் பல கோணங்களில் இருந்து விவாதிக்க வேண்டும், பல நண்பர்களிடம் பேச வேண்டும். ஒரு அரசியல்வாதி எப்படி இருப்பான் என்று கேட்டால், சிறு வயதிலிருந்தே அரசியல் செய்தால்தான் அவனுக்கு அரசியல் புரியும். சினிமா துறையில் எனக்கு தெரியாது, ஆனால் அரசியல் துறையில் நன்றாக தெரியும். நான் போய் சினிமா நடிக்கணும் எப்படி நடிச்சுட்டு வந்தேன், அதுக்கு ஒரு இது கிடையாது ஒண்ணு. அது மாதிரி ஒரு கார்பெண்டர், ஒரு கன்ஸ்ட்ரக்டர், ஒரு பில்டிங், ரியல் எஸ்டேட், அந்தந்த தொழில் அவங்களும் எக்ஸ்பர்ட்ஸ். அரசியலுக்கு இவர் புதியவர். செங்கோட்டையனை தவிர வேறு யாருமே அரசியல்வாதி அவர்கிட்ட கிடையாது. திமுக அதிமுகவும் ராட்சச கட்சிகள். பாஜக கடந்த 12 13 வருடங்களாக மத்திய ஆட்சியை கழிக்கிறது. நரேந்திர மோடி என்பவர் 75 வயதானாலும் 60 வருடம் பொது சேவையில் இருந்தவர். முக ஸ்டாலின் மாதிரியே. அவர்களிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது அதிகம் விஜய்க்கு என்றுதான் என்னுடைய கருத்து. ஆளுநர் செய்தது தவறா என்று சுப்ரீம் கோர்ட் தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ண தவிர நான் ஐ எம் நாட் காம்பிடென்ட் டு ரிமார்க் ஆன் தட். ஸ்டில் ஆளுநர் தன்னுடைய சாட்டிஸ்பாக்சனுக்கு நீங்க அசம்பிளி என்ன போய் பண்ணிக்கோ, உனக்கு 218 பேர் 234 பேர் 118 பேர் இருக்கா காமி கேட்கிறார். இவங்க வேணும் நம்பரை கொடுத்துட்டா போறாரு, நேம் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்றாரு. அதுல அவருக்கு எல்லா எக்ஸ்பர்ட்ஸ் வியூ எல்லாம் 2 விதமா இருக்கு. நிறைய வக்கீல் எல்லாம் சொல்றாங்க. விஜய் அணுகுவது நன்னா பண்ணாரு, வெற்றி பெற்றார். ஆனால் காங்கிரஸ் போன தவறு என்று தான் நான் கருதுகிறேன். ஆனா திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இது சட்டசபையில வச்சு பேசலாமே, இதுக்கு இப்ப சிஎம் ஆக விஜய் பதவி ஏற்க வைக்கலாமே அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க சார். அது கரெக்ட். அவருடைய கருத்தை சொல்றாரு. திருமாவளவன் 8 சீட் வாங்கி 2 தான் ஜெயிச்சாரு. பொதுமக்கள் திருமாவளவனையும் அனைத்து கட்சிகளும் நிராகரித்திருக்கிறார்கள். பொதுமக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிந்து விட்டார்கள். இந்த வாக்குகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான வாக்குகள். அவருடைய கருத்து, அவருக்கு சுதந்திரம் இருக்கிறது பேச, எனக்கும் சுதந்திரம் இருக்கிறது, திருமாவளவன் சொல்வது தவறு என்று. ஏன் தெரியுமா? நீங்க அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா, நீங்க லெட்டர் கொடுத்துட்டீங்க, இப்ப 8 நாள்ல நீங்க உங்களுடைய மெஜாரிட்டியை நிரூபிங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா கட்சிகளை உடைக்க ஆரம்பிப்பார். அதிமுகவுடன் கோஆபரேஷன் கேட்பாரு, எல்லாம் கேட்பாரு. இப்ப பாருங்க, அவருடைய ஸ்டாண்ட புரிஞ்சுக்கணும் விஜய். அதிமுக பேசியிருக்கலாம், அவருக்கு நிஜமாவே நிரந்தரமா ஆட்சி இருக்கணும். என்ன பாஜக பயமுறுத்த முடியாது. எப்பவுமே பாஜக ஒரு சீட் தான் வந்திருக்கு. பாஜக நினைச்சு என்ன பண்ண, ஒண்ணும் பண்ண முடியாது. பாஜக வளருதா வரலையா அது அடுத்த கொஸ்டின்.
திமுக ஆட்சியில ஏன் பாஜக விழுந்தது அது வேற அடுத்த கொஸ்டின். பாஜக உள்ள சண்டை அடுத்த கொஸ்டின். என்ன பொறுத்த மட்டும் பாஜக பூச்சாண்டி காண்பித்து காங்கிரஸோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ தமிழ்நாட்டில் வளர முடியாது. காரணம் அவர்கள் திமுகவை விட்டு வெளிவதற்கு தயங்குகிறார்கள். ஆனா பாஜக பூச்சாண்டி காமிக்கிறாங்க. திமுக அதிமுக உறவு இருவருமே சேர்ந்து கொண்டு ஆட்சி அமைக்கலாம் என்ற ஒரு வதந்திகள் நேற்று முன்னாடி போயிட்டு இருக்கு. அது திமுக தரப்பிலிருந்து திறக்கப்பட்டது. அதுக்கு மத்திய அரசாங்கமும் ஆதரவு கொடுத்தது. அமித்ஷா பேசிதான் ரஜினிகாந்த் போய் பார்த்தாரு. ரஜினிகாந்த் இபிஎஸ் பார்த்தாரு. ஒண்ணு சேர்ந்துருங்க, ஒரு காமன் கேண்டிடேட் போட்டு நீங்க டெப்டி ஸ்பீமா இருங்க அப்படிலாம் சொல்றதுல அவரு தமிழக மக்கள் 2026 பொது தேர்தலில் திமுக அதிமுகவை நிராகரித்திருக்கிறார்கள், பாஜக உள்பட. எதிர்நீச்சல் அடிக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதே நேரத்துல திமுக தரப்புல இருந்துமே நாங்க வந்து எதிர்கட்சியா மட்டும்தான் செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரியும் தகவல்கள் எல்லாம் வெளியே வந்திருக்குல்ல சார்? சொல்றாங்களே தவிர ஆக்ட் பண்றாங்கல்ல. பாலிடிக்ஸ் தானே. அதானே ஒண்ணு சொல்லணும் செய்யறது ஒண்ணு, அதுதானே பாலிடிக்ஸ். சோ திமுகவை நம்புவது எனக்கு தர்ம சகலமாகத்தான் இருக்கிறது. திமுக சொல்வது செய்வது வேறு சார். காங்கிரஸ் இந்த மாதிரி திமுக வந்து முதுகுல ஏறி பயணம் செஞ்சுட்டு இந்த மாதிரி முதுகுல குத்திட்டு இந்த மாதிரி விஜய் அவர்களோட போய் கூட்டணி வச்சிருக்கிறதுக்கு திமுக எந்த மாதிரி பதிலடி கொடுக்கும் சார்? இந்திய கூட்டணி உடையும். ராகுல் காந்தி செய்யக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் எதிர்வினையாக இருக்கும். 2029 தேர்தலில் ராகுல் காந்தியை தோற்கடிப்பார்கள் சென்னையில், தமிழகத்தில் என்பதுதான் என்னுடைய கருத்து. அகில இந்திய அளவில் இதே ராகுல் காந்தியை தான் முன்மொழிந்தார் எம் கே ஸ்டாலின் பிரதமராக. அதே ராகுல் காந்திக்கு வாய் வரவில்லை மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் என்று 2026 கூறுவதில். ராகுல் காந்திக்கு அரசியல் தெரியாது என்று நான் சொல்வதற்கு தகுதி உடையவன் அல்ல. இருந்தாலும் ராகுல் காந்திக்கு அரசியல் தெரியாது என்று சொல்ல முடியும். காரணம் 45 வருடங்கள் நாடாளுமன்றத்தில் இருந்து தினமணி, தமிழ் பத்திரிகை, ஆங்கில, தெலுங்கு பத்திரிகைகளுக்கெல்லாம் தொலைக்காட்சிகள்லாம் நிருபராக இருந்திருக்கிறேன். அரசியல் ஆசிரியராக இருந்திருக்கிறேன். ராகுல் காந்தி அச்சுதானந்த மேனன் கேரளா சீஃப் மினிஸ்டர் ஒரு ஐஸ் பாய் அப்படின்னு சொன்னார். அதை விட மோசமாக பப்பு என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். அந்த பப்பு என்று சொல்லும் பொழுது ராகுல் காந்திக்கு ஆதரவு தந்து எதிர்கட்சிகள் எல்லாம் ஓடவிட்டது திமுக. அந்த திமுகவுடன் சென்று விடைபெற்று அவர் அதிமுக தாவேக்காவுடன் சேர்ந்திருக்கலாமே தவிர ஓவர் நைட் ஷிப் பண்ணது தவறு என்று தான் என்னுடைய கருத்து. திமுக கண்டிப்பாக காங்கிரஸை ஒடுக்கிவிடும். அது எந்த விஷயத்துல ராகுல் காந்தி அங்க போய் பண்ணாரோ உடனே அவங்க டிஎம்கே ஸ்வங் இன்டு ஆக்ஷன். சிபிஎம் எல்லாம் நிறுத்திட்டாங்க பாருங்க. ராகுல் காந்தி விஜய் கிட்ட சொன்னது என்னன்னா, நான் சிபிஎம் சப்போர்ட் வாங்கி தரேன்னு. ராகுல் காந்தி செய்தது ஒரு பெரிய ஃப்ராடு. அண்டை மாநிலமான கேரளால சிபிஎம் இஸ் பிஜேபி இஸ் பி டீம் சொல்லிட்டு இங்க வந்து நீங்க விஜய் கிட்ட போய் வேற புரோக்கர் பண்றதுன்னா அதான் சிபிஎம் காரங்க கேட்கறாங்க. நீ எங்க மாநிலத்தை வந்து எங்களை தோக்கடிச்ச, இங்க வந்து நீ என்ன பண்ற நீ அப்படின்னு. சோ இந்த இரட்டு கொள்கை தான் காங்கிரஸுக்கு முடிவு கொண்டு வேண்டும் என்று கருத்து. ஆனா தொடர்ந்து விசிகாவும் சிபிஐ சிபிஎம் இருக்கட்டும் எல்லாமே வந்து நாங்க தாவேக்காக சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் சார் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இவங்களும் அந்த கூட்டணியில போய் இணைய மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கா? தனியா பிளாக்கா இருந்து அந்த பிளாக் பண்ணும். அது 2029 திமுகவை பாதிக்கும். இதே அவங்க திருப்பி திமுக வர முடியாது. தமிழக அரசியலில் ஒரு ஜெனரேஷன் சேஞ்ச் வந்துடுதுன்னு நான் நினைக்கிறேன். மூத்தவர்கள் இன்க்ளூடிங் மீ, இளைஞர்கள் வந்து விட்டார்கள். எதுக்கு தேவாவே உட்கார்ந்துருக்காரு, நான் ராஜகோபால். இந்த மாதிரி சேஞ்ச் அங்கேயும் வந்துருச்சு. நாட் ஓன்லி இன் ஸ்டூடியோ பட் கிரவுண்ட் லெவல்லையும் வந்துருக்கு. 2029 தேர்தலுக்கு முன்னதாக 2027 தமிழ்நாட்டுக்கு நகரசபை தேர்தல் நடந்தாகணும். அதில் திமுக என்ன செய்ய போகிறது? உதயநிதி தான் இப்போ வந்து அசம்பிளியில ரிஃப்ளெக்ட் ஆகிறது தேவா. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், ஆளுங்கட்சி தலைவர் விஜய். இதுவே ஜெனரேஷன் சேஞ்ச் தான் நான் நினைக்கிறேன். இதுல அமைச்சர் கே நேரு அவர்களை கூட எதிர்கட்சி தலைவரா ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சில நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்குல்ல சார்? நான் கேட்டது கே நேரு தவிர செந்தில் பாலாஜியை போட்டாதான் சரியா இருக்கும். ஏன்னா கரூர் சம்பவம் சட்டசபையில நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். அவர் மேலே பல புகார்கள் இருக்கு. 2 பேர் மேலேயும் பல புகார்கள் இருக்கு. கே நேரு மேல இல்லையன்னு நாளைக்கு எஃப்ஐஆர் கொடுத்துட்டாருன்னா இவர் வந்து எஃப்ஐஆர் சாங்ஷன் பண்ண சீஃப் மினிஸ்டர் கொடுத்துட்டாருன்னு கே நேரு அரெஸ்ட் பண்ணுவாங்களே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் லெட்டர் எழுதியிருக்காங்கல்ல. 13 அமைச்சர்களில் 3 அமைச்சர்கள் தான் திரும்பி வந்திருக்காங்க. மீதி எல்லாம் தோத்து போயிட்டாங்க. விஜய்க்கு அந்த 3 பேரை வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, சிபிஎம் சிபிஐ
விடுதலை சிறுத்தைகள்லாம் விஜயுடன் சென்று நான் உனக்கு கோஆபரேஷன் பண்றேன், ஆனால் ஸ்டாலின் மீது இருக்கக்கூடிய கேஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னு பேரம் பேசுவாங்க. அதற்கு விஜய் ஒத்து கொடுப்பாரா? ஸ்டாலின் சார் என்ன ஆச்சு? நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி மீது அந்த ஒரு நீலகிரியில் இருக்கக்கூடிய ஒரு கொலை கேஸ்ல அவர் கேஸ்ல ஒண்ணு பண்ணாதது எப்படி ஸ்டாலின் விட்டாரோ, கொடநாடு கேஸ் தானே அது, எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டார்ல, அந்த மாதிரி இப்போ ஸ்டாலின் விஜய் கிட்ட இன்டைரக்டா சப்போர்ட் பண்றேன், இவங்க எல்லாம் உங்களுக்கு அனுப்புறேன், எங்க மேல கேஸ் எல்லாம் வித்துட்டா பண்ணு அதெல்லாம் சொன்னாருன்னா என்ன ஆகும்? அப்ப விஜயனுடைய பவுலாட் என்ன ஆகும்? விஜயனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன ஆகும்? அவர் மேல இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் என்ன ஆகும்? இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல ஜனங்க. எங்க 8000 ரூபாயில 10,000 ரூபாயில செந்தில் பாலாஜி ஒவ்வொருத்தருக்கும் 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. 10 மாவட்டங்களில் திமுக இருக்கிற இடம் தெரியா போயிடுது, 8 மாவட்டங்களில் அதிமுக இல்லை. அப்படிப்பட்ட விஜயனுடைய ஒரு புரட்சி புயல் வந்திருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன். விஜயால தனி பெரும்பான்மை நிரூபிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுச்சுன்னா என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு சார்? அதிமுக திமுக இணையும் அப்படி ஒண்ணும் தெரியாது எனக்கு. இன்னும் அப்படி ஒண்ணும் தோணல, அப்படி ஒண்ணும் எனக்கு தோணலைங்க. இப்ப இப்ப இருக்கிற மேண்டேட் இஸ் ஃபார் விஜய். எடப்பாடி பழனிசாமியும் மு.க. ஸ்டாலின் சேர்ந்து கொண்டு யாரையாவது விஜய் தடுக்கணும்னு சொன்னீங்கன்னா 2029 லோக்சபால 39 சீட்டும் விஜய் எடுத்துட்டு போயிடுவாரு. வேண்டுமென்றே சில தமிழ் ஊடகங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு தரக்கூடிய சில யூடியூப்கள்லாம் ரியலா வெயிட் அண்ட் சி, நாளை கவர்னரை சந்தித்து ஆட்சி அமைக்க கோருகிறார் பழனிசாமி, திமுக கூட்டணி ஆதரவு கடிதம் ரெடி என்றுதான் சொல்றாங்க. 10ஆம் தேதி பதவி இருக்கு, அதெல்லாம் நடக்காது தம்பி. ஒரு ஜாகிரதையா இருக்கணும். அதெல்லாம் பேச்சுல, பேப்பர்ல, யூடியூப்ல, காசிப்ல உபயோகப்படும் தவிர ரியல் டேர்ம்ஸ்ல உபயோகப்படாது. 1,75,00,000 வாங்கியிருக்காரு ஓட்டுன்னா அதற்கு முதல் காரணம் விஜயனுடைய ஆளுமை திமுகவிற்கு எதிர்வாக்கு. 2029 39 சீட்டுமே விஜய் கைப்பற்ற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தீங்க. அதுல காங்கிரஸ் போய் விஜயோட கூட்டணி வச்சது அதுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தானே சார் நம்ம பார்க்கணும். அது எப்படி நீங்க நினைக்கிறீங்க? அது உண்மைதான். ஏன்னா 2029 ராகுல் காந்தி பிரதமர் ஆகவில்லை என்றால் அவர் ஜென்மத்தில் ஆக முடியாது. ஏன்னா வயதாகிவிட்டது. அதை தவிர அவருக்கு ஒரு பொறுப்பு வேண்டும். திருமணமாகவில்லை, குடும்பத்திலும் இல்லை, ஆட்சி பொறுப்பிலும் இல்லை, அனைத்து மாநிலங்களிலும் தனியாக போக வேண்டும் என்று இந்தியா கூட்டணி கால் எடுத்து உதச்சி விட்டார். அவர் அகிலேஷ் யாதவுடன் போவாரா தமிழ்நாட்டு எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் தெரியாது. போக போக பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் தெரியாது. 2029 ஒரு தேர்தலுக்கு அடிப்படையாக 20 சீட் கேட்டிருக்கார் ராகுல் காந்தி, கட்சியை வளர்க்க வேண்டும் என்று. இதன் மூலமாக கட்சியெல்லாம் வளர்க்க முடியும் என்ன? அதுதான் ஒரு பெரிய இதுவா இருக்கிறது. இது மட்டும் இல்லாம அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் அவர்கள் தாவேக்காவுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் பேசியதாகவும் சில கருத்துக்கள்லாம் வெளியாகுது. அதனால புதுச்சேரியில ரெசார்ட்ல அவங்களோட எம்எல்ஏக்களை தங்க வச்சிருக்கதாகவும் சில கருத்துக்கள்லாம் வெளியாயிட்டு இருக்கு. இது எப்படி சார் பாக்குறீங்க? அது அதிமுக உட்கட்சி பிரச்சனையாகத்தான் நான் பார்க்கிறேன் தவிர அதனால திமுகவிற்கோ அதிமுகவிற்கோ அல்லது அதிமுக உடையம் என்றெல்லாம் எதிர்பார்க்காதீர்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய ஆதிக்கம் அதிமுகவில் அதிகம். இரட்டை இலை சின்னம் அவரிடம் இருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்களில் அதிமுக திமுக இரண்டுமே பின்னணிக்கு தள்ளப்பட்டு என்னை பொறுத்த மட்டில் கண்டிப்பாக விஜயனுடைய முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். சிபிஐ சிபிஎம் போன்ற கட்சிகள் விஜயுடன் இருந்தால்தான் நன்றாக இருக்கும். போக போக தான் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி. தேங்க்யூ, நன்றி.